அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் இந்த பதிவில் 4000 திவ்ய பிரபந்தத்தில் நம்மாழ்வார் இயற்றிய திருவாய்மொழி என்ற பிரபந்தத்தை திருவாய்மொழி அமுதம் என்ற தலைப்பில் பார்க்க இருக்கிறோம். வேதங்கள் சமஸ்கிருதத்தில் உள்ளன. அவற்றில் கூறப்பட்ட உயர்ந்த தத்துவங்களை சமஸ்கிருதம் தெரியாதவர்களால் அறிந்து கொள்ள இயலாது. எனவே பாமரரும் அறிந்து கொள்ளும் வகையில் இனிய தமிழில் ஆழ்வார்கள் இவற்றை 4000 பாசுரங்களாக அருளிச் செய்து உள்ளனர். அவை 4000 திவ்ய பிரபந்தம் என்று போற்றப்படுகிறது. இவ்வாறு வேதங்கள் தமிழில் செய்யப்பட்டதால் இது தமிழ் வேதம் எனவும் திராவிட வேதம் எனவும் வைணவர்களால் போற்றப்படுகிறது. பிரபந்தத்தில் திருவாய்மொழிக்கு என்று ஒரு தனிச்சிறப்பு உண்டு. நம்மாழ்வாரின் திருவாய்மொழி பாசுரங்கள் நலம் மிக்கவை, நயம் மிக்கவை, இனிய இலக்கிய சுவை மிக்கவை ஆகும். தமிழ் மொழியின் மேன்மையை பறைசாற்றுபவை, இறைவன் மகிமை பற்றிய ஏற்றமிகு கருத்துக்கள் கொண்டவைகளாகும். இப்போது திருவாய்மொழியில் முதல் பாசுரத்தை பார்ப்போம். நம்மாழ்வார் பாடிய 4 பிரபந்தங்களில் சாமவேத சாரமாக விளங்கும் திருவாய்மொழி வைணவர்களின் உபனிஷத்து போன்றது. இது 1102 பாசுரங்களை கொண்டது. திருவாய்மொழியின் சுருக்கம் முழுவதும் திருவாய்மொழியின் முதல் 3 பாசுரங்களில் கூறப்பட்டுள்ளது. இந்த 3 பாசுரங்களின் விளக்கம் முதல் பாசுரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அவ்வாறே முதல் பாசுரத்தின் கருத்தை முழுவதுமே உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் என்ற முதல் வரியில் மிக அழகாக சொல்லப்பட்டுள்ளது. இதை பற்றி திருவாய்மொழி உரையாசிரியர் நம்பிள்ளை அவர்கள் அருமையான வியாக்கியானம் கூறியிருக்கிறார்கள். 3 பாசுரங்களின் சுருக்கமும் முதல் பாசுரத்தின் விளக்கமும் தற்போது நாம் பார்க்க இருக்கிறோம். சந்தனக்கட்டையை அதன் நறுமணத்தை கொண்டு அறிவதைப் போல எம்பெருமானை அவனது குணாவிசேஷங்களை கொண்டு அறியலாம். எம்பெருமான் மிக உயர்ந்த பண்புகளை, திரு கல்யாண குணங்களை கொண்டவன் என்பது ஸ்ரீ வைஷ்ணவத்தின் தலையாய கொள்கை. இது முதல் பாசுரத்தில் விளக்கப்பட்டுள்ளது. இந்த குணங்களுக்கு ஆதாரமான திவ்ய ஆத்மஸ்வரூபத்தின் நிலையை 2ஆம் பாசுரத்தில் விளக்கியுள்ளார் நம்மாழ்வார். 3ஆம் பாசுரத்தில் அழகிய குணங்களையுடைய அந்த ஆனந்த ஸ்வரூபம் எங்கும் வியாபித்திருக்கிறது என்கிறார் ஆழ்வார். இப்போது முதல் பாசுரத்தின் சுவையை ருசிப்போம். உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வு அரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயர் அரு சுடரடி தொழுது எழு என் மனனே. இதுதான் முதல் பாசுரத்தின் வரிகள். திருவாய்மொழியின் ஆரம்பத்தில் தன் மனதை கூப்பிட்டு எம்பெருமானுடைய திருவடிகளை செவிப்பாய் என்கிறார் ஆழ்வார். எம்பெருமான் உயர்நலம் உடையவன், அதனால் பிரம்மத்துக்கு குணங்கள் இல்லை, அது நிர்குணம், அதாவது குணம் இல்லாதது என்று சிலர் கூறுவது முதல் வரியில் மறுக்கப்பட்டுள்ளது. மதிநலம் அருளினன் என்றதனால் அருள்பவன் பரமாத்மா வேறு, அருளப்படும் ஜீவாத்மா வேறு என்று சொல்லப்பட்டது. அமரர்கள் அதிபதி என்பதனால் ஸ்ரீ வைகுண்டத்திலும் மோட்சமடைந்த முக்தர்கள் நித்திய சூரிகள் வேறு, நாராயணன் அவர்களை விட மேம்பட்டவன் என்று
சொல்லப்படுகிறது. சுடரடி என்பதனால் அவன் திவ்யமான திருமேனி உடையவன், பிரம்மத்துக்கு அவயவங்கள் இல்லை என்று சிலர் சொல்வது தவறு என்று கூறப்பட்டுள்ளது. தொழுது எடு என்றதனால் ஜீவாத்மா எம்பெருமானை சரணாக அடைய வேண்டும் என்று சொல்லப்பட்டது. பெருமானை வழிபடுங்கள், அறியாமை நீங்கும், ஞானமும் பக்தியும் பெருகும், நமக்கு மறதி இல்லாமல் போகும். அவன் திருவடிகளை தொழுவதால் பிறவி பெருங்கடலிலிருந்து கரையேறிவிடலாம். இவ்வாறு நம்மாழ்வார் இந்த பாசுரத்தில் நமக்கு உபதேசம் செய்கிறார்.